வணக்கம் ஆபிரகாம். அதாவது பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் விஜய். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில வந்து திட்டக்குடிக்கு அவர் சொந்த ஊருக்கு சென்று கொண்டு இன்று காவல்துறை வாகனம் மூலம் அவர் காவல் ஆய்வாளருடைய வாகன ஓட்டுநர் ராதாகிருஷ்ணன் வந்து இந்த காரை ஜீப்பை வந்து ஓட்டி வந்திருக்கார், காரை ஓட்டி வந்தார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா, உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய கார் வரும்போது அந்த அஜித் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் சவுண்டோனா பகுதியில் திரும்பும்போது அதிவேகமாக வந்த கார் சேலத்திலிருந்து மேல்மருத்தூர் சென்று கொண்டிருந்த கார் வந்து சிவா என்பவர் ஓட்டி வந்தார். அது அதிவேகமாக வரும்போது இவருடைய கார் மீது இந்த வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துக்குள்ளானதுல இந்த காவல் ஆய்வாளர் விஜய் கார் வந்து தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதுல காவலுடைய ஆய்வாளருடைய வாகனத்தை ஓட்டி வந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் ஓட்டுநர் வந்து படுகாயனுடன் அறிந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதே போல கார் வேகமாக ஓட்டி வந்த அந்த கார் ஓட்டுநர் சிவாவும் வந்து படுகாயனுடன் லேசான வந்து உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சில லேசான சிறு காயங்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக வந்து ஆய்வாளர் வந்து விஜய் வந்து உயிர் தப்பிட்டார். இந்த சம்பவம் பகுதியில் மட்டுமில்லாமல் காவல்துறை வட்டார மத்தியில் வந்து பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து காவல்துறையினர் வந்து இப்போ சிகிச்சை பெற்று வரும் அவரை வந்து அங்குள்ள டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் வந்து அங்கே போய் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு உடல்நலம் விசாரித்துக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இது போன்ற பணியின் பொழுது மட்டுமல்லாமல் காவல்துறை வாகனங்கள் வந்து அதாவது ரோடு சேஃப்டி இல்லாமல் அந்த சாலை ஓரத்திலே நின்று கொண்டு வாகன தணிக்கையில் ஈடுபடும் போது கூட இது போன்ற விபத்துகள் வருகின்றது. அதனால் காவல்துறை வாகனங்கள் சற்று வந்து சாலை ஓரத்தில் வந்து நிறுத்தி வாகன சோதனையிலும் ஈடுபட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை.